ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நாம் பஞ்சதந்திர கதைகளிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான புத்திசாலித்தனமான கதையை பார்க்க போகிறோம். போகலாமா? கதைக்குள்ள ஒரு அழகான காடு, ரொம்ப அடர்த்தியாக நிறைய மரங்கள்லாம் அந்த காட்டில் இருந்துச்சான். அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த ஆற்றங்கரை ஓரமாக ஒரு பெரிய நாகப்பழ மரம் இருந்துச்சான். உங்களுக்கும் நாகப்பழம் பிடிக்கும் தானே? அப்படித்தான் அந்த காட்டில் இருந்த எல்லா விலங்குகளுக்கும் அந்த நாகப்பழத்து மேலே ரொம்ப பாசம். ஏன்னா அந்த நாகப்பழம் அவ்வளோ இனிப்பாக இருக்குமா. அந்த மரத்தில் நிறைய சுவையான இனிப்பான நாகப்பழங்கள்லாம் காய்ச்சி தொங்கிட்டே இருந்துச்சு. அந்த மரத்தில் ஒரு அழகான சுறுசுறுப்பான குரங்கு ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது தினமும் மரத்தில் ஏறி தாவி குதிச்சு ரொம்பவே சந்தோஷமாக அந்த இனிப்பான பழங்களை சாப்பிட்டுட்டு வந்தது. அது சாப்பிட்டது மட்டும் இல்லை, அது தாவி குதிக்கும் போதெல்லாம் நிறைய பழங்கள் கீழே கொட்டுச்சு. அப்போ கீழே இருக்கிற மிருகங்கள் எல்லாம் அந்த பழத்தை விரும்பி சாப்பிட்டுச்சு. நிறைய குருவி, பறவைகள் எல்லாமே அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வந்துச்சான். அதே ஆற்றுல ஒரு பெரிய முதலையும் வாழ்ந்துட்டு வந்தது. அது குடும்பத்தோட. ஒரு நாள் அந்த முதலை தூரமாக நீந்தி டயர்டாகி அந்த நாகப்பழ மரத்தடிக்கு கீழே ஓய்வு எடுத்துகிட்டு இருந்துச்சான். அப்போ மரத்தில் இருந்த குரங்கு அந்த முதலையை பார்த்து, என்ன முதலையாரே, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல இருக்கே, இந்தாங்க இந்த நாகப்பழத்தை சாப்பிட்டு பாருங்க, உங்கள் களைப்பெல்லாம் ஓடிடும் அப்படின்னு சொல்ல, மரத்தில் இருந்த சில பழங்களை பறித்து அந்த நாகப்பழங்களை பறித்து நம்ம டயர்டாக இருந்த முதலைக்கு கொடுத்துச்சு. முதலைக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பழங்களை எடுத்து சாப்பிட்டு பார்த்தப்போ, அப்பப்பா எவ்வளோ இனிப்பாக இருக்குது இந்த பழம், என் வாழ்நாளில் இப்படி ஒரு பழத்தை இவ்வளோ நாள் நான் சாப்பிடாம விட்டுட்டேனே, இவ்வளோ நாள் நானும் இங்கே வரேன் போகிறேன், ஆனால் நீ இப்போது வரைக்கும் கொடுக்கவே இல்லை பார்த்தியா, இப்போ தான் சாப்பிட்ணுன்னு எனக்கு இருக்கு போல இருக்குது. முதலையோட வார்த்தை கேட்ட நம்ம குட்டி குரங்குக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மரத்துலேயே துள்ளி துள்ளி குதிச்சிக்கிட்டு இருந்துச்சான். அப்புறம் என்ன, 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சரி, நீ மட்டும் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டா போதுமா, வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடு, வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம முதலைக்கு நம்ம குரங்கு குட்டி கொஞ்சம் பழங்களை கொடுத்து விட்டுச்சான். இப்படியே தினமும் இவங்களுடைய நட்பும் அந்த பழங்களுடைய பரிமாற்றமும் நடந்துக்கிட்டு இருந்தது. சரின்ட்டு முதல்ல ஒரு நாள் அவங்க வீட்டில் இருக்கிற மனைவி கிட்ட கொடுத்து இந்த நாகப்பழத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்துச்சான். அப்போது அவங்களுக்கு முதலையோட மனைவி சொல்லிச்சான், ஏங்க, இந்த பழம் இவ்வளோ இனிப்பாக இருக்கே, இதை சாப்பிட்ற நம்மளுக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே, அந்த குரங்கு எவ்வளோ நாளாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த குரங்கோட இதயம் எவ்வளோ இனிப்பாக இருக்கும், எவ்வளோ சுவையாக இருக்கும், நாம் ஏன் அந்த குரங்கோட இதயத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஐடியாவை அந்த முதலைக்கு கொடுத்துச்சான். அதை கேட்டு அந்த முதலைக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன பேசுகிற நீ, அந்த குரங்கு என்னோட நண்பன், எவ்வளோ பழங்களை பறித்து கொடுத்து விடுது, அதை போய் இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சான். ஆனால் அந்த முதலையோட மனைவிக்கு இதில் கொஞ்சமும் விருப்பம் இல்லை. பயங்கரமாக கோவம் வந்துச்சான். உடனே அந்த ஆண் முதலைக்கிட்ட சண்டை போட்டு, எப்படியாவது அந்த குரங்கை ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வாங்க, எனக்கு அதோடைய எதையும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி முதலையே அனுப்பி வச்சுதான். தான் மனைவியோட ஆசையை நிறைவேற்ற தான் நண்பனை கொல்றதுக்கு அந்த முதலைக்கு மனசே இல்லையா. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட முதல்ல திரும்பி போச்சான். அடுத்த நாள் காலையில் முதல்ல அந்த நாகமர கீழே ரொம்ப சோகமாக படுத்துக்கிட்டு இருந்துதான். இதை பார்த்த குரங்குக்கு, என்ன நண்பா, இன்னைக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டுச்சான். முதல்ல தான் கவலையை மறைச்சிக்கிட்டு, ஒன்றும் இல்லை நண்பா, என் மனைவி நீ கொடுத்த பழங்களை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா, உனக்கு நன்றி சொல்கிறதுக்காக இன்னைக்கு உன்னை வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்ருக்கா, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு பொய்யா அழைச்சிதான். குரங்கும் அதை உண்மைன்னு நம்பி, அதுக்கு என்ன நண்பா, வந்துட்டா போச்சு, நீ என் நண்பனாச்சே, உன் பேச்சை நான் மீற முடியுமா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம், ஆமாம்,
எனக்கு நீந்த தெரியாதே, நான் எப்படி ஆற்ற கடப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். குரங்கும் முதல்ல சொல்கிறத நம்பி முதலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. முதல்ல வீட்டுக்கு போகிற சந்தோஷத்தில் குரங்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சான். ஆற்றோட நடுப்பகுதிக்கு நீந்திட்டு போகும்போது இனிமே குரங்கு தப்பிக்கவே முடியாதுன்னு நினச்சதால, குரங்கே என்னை மன்னிச்சிடு நண்பா, என் மனைவி உன்னை விருந்துக்கு கூப்பிடல, உன்னோட இதயம் ரொம்ப இனிப்பாக இருக்கும்னோ அதை சாப்பிட்றதுக்காக அவள் ஆசைப்படுறா. உன்னை கொன்று உன் இதயத்தை அவளுக்கு கொடுக்க தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இதில் எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் என்னால் அவள் பேச்சை மீற முடியல, அதனால தான் இதை நான் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு வருத்தமாக சொல்லிச்சான். இதை கேட்ட நம்ம குரங்கு முதல்ல பயந்தாலும் இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் ரொம்ப புத்திசாலிமாக நடந்துக்கிச்சான். ஐயோ முதலியாரே, இந்த முக்கியமான விஷயத்த நீங்கள் ஏன் கரையில் இருக்கும் போதே சொல்லலை? உங்களுக்கு தெரியாதா, நாங்கள் குரங்கு கூட்டம் எப்போவுமே எங்கள் இதயத்தை ரொம்ப பத்திரமா மரத்தோட பொந்தில் மறைச்சி வச்சுட்டு தான் வெளியே வருவோம். இப்போ என் இதயம் மரத்தில் என்ன இருக்குது? நீங்கள் என்னை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அதை அங்கே பொந்தில் வைக்கிறதுக்கு பதிலாக உங்ககிட்டயே கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை அழகாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட முதல்ல, அப்படியா, இப்போது என்ன பண்ணுறது? இது எனக்கு தெரியாமல் போச்சே. சரிவா நம்ம திரும்பி போயிட்டு மரத்தில் இருக்க இதயத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலையும் குரங்கு பேச்சை நம்பி கரையை நோக்கி திரும்பிச்சான். கரைக்கிட்ட போனதும் குரங்கு ஒரே தாவா தாவி மரத்தில் ஏறிச்சான். முட்டாள் முதலையே, யாராவது தன்னோட இதயத்தை உடம்பை விட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு வாழ முடியுமா? என் உயிரை எடுக்க நினச்ச உனக்கு என் புத்திசாலித்தானதால் நல்ல பாடம் புகட்டிட்டேன். துரோகம் செஞ்ச உன்னோட நட்பு இனிமே எனக்கு தேவையில்லை, இங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்னு கோபமாக சொல்லிச்சான். முதல்ல தன் முட்டாள்தனத்தை நினச்சி ஏமாற்றத்தோட ஆற்றுக்குள்ளே திரும்பி போச்சு. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எவ்வளோ பெரிய ஆபத்து நமக்கு வந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம பயந்து நடுங்காமல் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் யோசித்தா எந்த ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Keep support.